இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே இல்லை. சரி அதான் நம்ம ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லி வந்தேன். நம்ம ஃபார்மு ஒவ்வொன்றும் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. சின்னதாக ஒரு வீடியோ வரும் ப்ரோ, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது செடியை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பாத்தி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டிருக்கோம். அவ்வளோதான் ப்ரோ சக்கரவள்ளி கிழங்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வாங்க அங்கிட்டு போய் காட்டுறேன். இது உங்களுக்கே தெரியும், கொத்தமல்லி. இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டாக இருக்குல்ல ப்ரோ, அதை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைச்சி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்துக்குவோம். மீதி பார்த்திங்கன்னா அப்படியே விளைய விட்டு மல்லிக்கு வச்சுக்குவோம் ப்ரோ, மல்லியாக எடுத்துக்குவோம். அடுத்துக்கிட்டு கரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயமும் கொட்டைமுத்து நட்டுருக்கோம். கொட்டைமுத்து உங்களுக்கு தெரியும், கொட்டைமுத்து நட்டுருக்கோம். இது பிடிங்கிட்டு அப்படி விட்டோம்னா கொட்டைமுத்து எடுத்துக்குவோம். இது கரையிலே நட்டுருக்கோம் ப்ரோ. அடுத்து அங்கிட்டு இருக்கிற என்னன்னு போய் காட்டுறேன், அங்கே போய் கிட்ட போய் காட்டுறாங்க ப்ரோ. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்ட வச்சு காட்டுற மாதிரிங்களேன், ஃபோட்டோ எடுத்துருச்சு, அதாவது மல்லி எடுத்துருச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் ப்ரோ, இங்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. இதெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக நட்டது ப்ரோ. அடுத்து அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாருன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 பார் மட்டும் நட்டுருக்கோம். எல்லாமே ப்ரோ சேல்ஸுக்கெலாம் இல்லை ப்ரோ, எல்லாம் வீட்டு செலவுக்காக மட்டும், ஓன் யூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நட்டுருக்கோம். இங்கிட்டு செடியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே, தக்காளி இப்போ தான் பூ வைக்குது. பூவை காட்டுற மாதிரிங்களேன், பூ வைக்குது. இந்த கொஞ்சம் மட்டும் அங்கிட்டு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் பயிர், அங்கிட்டும் தீவனம் பயிர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி செடி நட்டுருக்கோம். இது வெங்காயம் பிடிங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தக்காளி அறுவடை பண்ணிக்கிற மாதிரி ப்ரோ. அப்படியே வாங்க அங்கிட்டு காட்டுறேன். இதுக்கு இங்கிட்டு தெரியும், இங்கிட்டு காட்டுற மாதிரிங்களேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மிளகா செடி, மிளகா செடிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஆனியன். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நட்டது ப்ரோ, ஆனியன் விழுந்துருச்சு. கிட்ட வச்சு காட்டுற மாதிரிங்க, ஆனியன். அப்படி இங்கிட்டு வெளியே பார்த்திங்கன்னா முருங்கை நட்டுருக்கேன் ப்ரோ. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா முருங்கை, சைடில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் புளிச்ச செடி ஒவ்வொன்றும் இருக்கும். அதுக்குள்ளே இன்னொன்று என்ன நட்டுருக்கோம்னா, இங்கிட்டு வாங்க காட்டுறேன், இந்த கரையிலே நட்டுருக்கோம் ப்ரோ. இது ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும், ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொத்தரங்காய், வத்தல் போடுறது ப்ரோ, ஏதாவது கடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வத்தல் குழம்பு வைப்பாங்க ஒரு சில பேர் வத்தலுக்காக. இதுலேயும் பார்த்திங்கன்னா கரையில் கொட்டைமுத்து நட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரோ முள்ளங்கி ப்ரோ, இருங்க கிட்ட, இதில் பார்த்திங்கன்னா தெரியும் முள்ளங்கி, கரையில் மட்டும் நட்டுருக்கோம். அவ்வளோதான் ப்ரோ முள்ளங்கி, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அங்கிட்டு பார்த்திங்கன்னா கரையில் பார்த்திங்கன்னா வாழைக்கட்டை இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 தென்னை மரம் இருக்குது ப்ரோ. அங்கிட்டு அந்த இது கெட்ட பார்த்திங்கன்னா அதுவும் ஓன் யூஸ்க்காக சேனக்கிழங்கும்பாங்க, அது நட்டுருக்கோம் ப்ரோ. இந்த அங்கனைக்கு பார்த்தா தெரியும் சேனக்கிழங்கு. வாங்க அப்படி இங்கிட்டு காட்டுறேன். இது உங்களுக்கு தெரியும், இது சரல் போட்டு அவரைக்கொடி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாகற்காய், பார்த்தாலே தெரியும் பாகற்காய். இப்போ தான் பூ வைக்குது, பூ அங்கே பார்த்தாங்கனாலும் தெரியும். பிஞ்சு ஒன்று இருக்குது, வாங்க அப்படி காட்டுறேன், பார்த்தா தெரியும் பிஞ்சு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பிஞ்சு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதால் அழுகி போச்சு ப்ரோ. அடுத்தது அப்படி அங்கிட்டு போகலாம் வாங்க. இங்கிட்டும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குப்பையில் போட்டது ப்ரோ, அது குப்பையோடு வந்து முளைச்சிருச்சு. அது அப்படின்னு நட்டுருக்குறோம். என்னென்னு உங்களுக்கே தெரியும், உளுந்து தான் ப்ரோ. அப்படியே அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கத்திரி செடி இருக்குது. இது சரியாக தலைவெடுக்கல ப்ரோ, அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் நட்டுருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது, இங்கிட்டு கொஞ்சம் புளிச்சக்கீரை இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை கொஞ்சம் இருக்கும் ப்ரோ. இந்த செடிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சக்கீரை கொஞ்சம் இருக்கும். மற்றபடி அவ்வளோதான் ப்ரோ. அங்கிட்டு எதுவுமே இல்லை, இங்கிட்டு தான் ப்ரோ எல்லாமே. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓர சைடு கரையிலே பார்த்திங்கன்னா வாழை மரம், இது ஸ்டேபிளாக அதே இடத்துல தான் இருக்கும். இன்னும் கிட்டே போயிட்டு ஒவ்வொரு மரத்தையும் காட்டுறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நட்டு வச்சது பாருங்களேன், இது ஃபுல்லாகவே கொட்டை மரம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மாமரம். இந்த நெட்டில் பார்த்திங்கன்னா 8 மரம் வச்சுருக்கோம் ப்ரோ. இந்த அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒவ்வொரு மரத்தையும் காட்டுறேன். 8 மரம் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒரு மரம் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு கன்று ஒன்று தனியாக வச்சுருக்கேன் ப்ரோ. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மரம் இருக்குது. கன்று மட்டும் பார்த்திங்கன்னா 10 கன்று இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்கா, 2. கீழே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் உங்களுக்கே தெரியும். இன்னும் பிஞ்சு எதுவுமே வைக்கல ப்ரோ. அடுத்து இந்த இங்கே ஒரு மரம் இருக்குது. அங்கிட்ட அதே நேர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கிட்ட ஒரு மரம் இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போய் காட்டுறேன். இங்கே ஒரு மரம் இருக்குது. விடிய காலையில் லேசாக மழை பெஞ்சிச்சு ப்ரோ. அதனால் பார்த்திங்கன்னா பூராலாம் சலசலன்னு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும். அடுத்து அங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த சைடு ஒரு மரம் இருக்குது. இங்கிட்ட பார்த்தா மிளகா செடி. மிளகாவில் பூ வச்சு இல்லை பிஞ்சு எடுத்துருச்சு ப்ரோ. பார்த்தா தெரியும் பூவு. அங்கிட்ட பூ இருக்கும். உங்களுக்கு காய் காட்டுற பாருங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாழை மரம் ப்ரோ. வாங்க வாழை மரம் அதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், தார் போட்டிருக்கு வாழைக்காய். அது அவ்வளோதான் ப்ரோ, அறுத்துருவோம், அது வெட்டிடுவோம், அவ்வளோதான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் பூ போட்டிருக்கு வாழைப்பூ. அதுவும் பார்த்திங்கன்னா மொந்தங்காயின்னு சொல்லுவாங்க. அதுவும் மொந்தங்காய் தான். இது மொந்தங்காய் தெரியும் உங்களுக்கே. தெரியாத நண்பர்கள் மட்டும் சொல்கிறேன் ப்ரோ, எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் வச்சுருக்கேன் ப்ரோ. கொய்யக்காய் இது காய். இங்கிட்டு கொஞ்சம் அளவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திரண்டு இருக்குது காய். இது பார்த்திங்கன்னா என்ன பெருசாக வரும். பெருசாக இருக்கிறத நான் காட்டுற பாருங்களேன். இந்த அங்கே அடியில் பார்த்தா தெரியும், அந்த இடத்துக்கிட்ட. அப்படியே அடியில் பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு கரும்பு மட்டும் ப்ரோ இருந்துச்சுன்னு அதை நட்டு வச்சோம். அடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கரும்பு நட்டு வச்சுருக்கோம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கீழாநெல்லி சாரி ப்ரோ. இது பார்த்திங்கன்னா நாட்டு நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லி தான் இது. அடுத்தாங்கிட்டு பார்த்திங்கன்னா பப்பாளி. அங்கே ஒரு மரம் பப்பாளி. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழை மரம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது ப்ரோ. அப்படியே உள்ளே வாங்க காட்டுறேன். இங்கேயும் வாழை மரம் தான், அது என்ன தார் போடலை, இங்கே போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா மொந்தங்காய். இங்கே போட்டிருக்கு தார் பார்த்திங்கன்னா மொந்தங்காய். அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா பச்சைலாடம்பழம்னு சொல்லுவாங்க ப்ரோ. அது இந்த எல்லா மரமும் பார்த்திங்கன்னா பச்சைலாடம்பழம் தான். இங்கே உள்ளுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது. அங்கே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மரம் ஜூம் பண்ணுற மாதிரிங்களே. அது பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு மரம் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். தார் போட்டிருக்காரப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது தார் போட்டது. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி இருக்குது, செம்பருத்தி பூச்செடி, மல்லிகை. அடுத்து இங்கிட்டு மல்லிகை. அது பார்த்திங்கன்னா அது ஒரு பேர் ப்ரோ, என்ன சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கிட்டு கேணி தான் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, கிட்டத்தட்ட முடிஞ்சு. இதுவும் பார்த்திங்கன்னா பச்சைலாடம்பழம் தான். நான் இங்கே மேலே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களேன், தார் தெரியும்னு நினைக்கிறேன். இது பச்சைலாடம்பழம் தான். அது ஒரு வெரைட்டி ப்ரோ, இது ஒரு வெரைட்டி. அது பார்த்திங்கன்னா பச்சைலாடம்பழத்துலேயே கொஞ்சம் சின்னதாக வரும். இது பார்த்திங்கன்னா அந்த மொந்தங்காய் கொஞ்சம் முன்னாடி காட்டியிருப்பேன், அது மாதிரியே கொஞ்சம் பெருசாக வரும் ப்ரோ அது. அடுத்து இங்கிட்ட அப்படியே வந்தோம்னா இதுவும் பார்த்திங்கன்னா மொந்தங்காய் தான். அதிகமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல்ஸுக்காக அதுதான் ப்ரோ இருக்கும். இதுவும் மொந்தங்காய் தான். அடுத்து இந்த மரம் தான் ப்ரோ. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த என்னமோ ஒரு பழம் சொல்லுவாங்க, சரியாக தெரில, பேர் என்னமோ சொல்லுவாங்க ப்ரோ. கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, சரியாக தெரில. நான் உங்களுக்கு கேட்டு என்னன்னு சொல்கிறேன் ப்ரோ. அடுத்து அங்கிட்ட மொந்தங்காய். இந்த அங்கிட்ட சொன்னேன்ல அந்த ஒரு கரும்பு. கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்செடி இருக்கும், அவ்வளோதான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாமரம். இது இப்போ தான் ப்ரோ பூ எடுத்துருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ப்ரோ, நம்ம ஃபார்ம் இவ்வளோ தான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஓன் யூஸ் மட்டும் தான் ப்ரோ, சேல்ஸுக்கெலாம் கொஞ்சம் கூட கிடையாது. அந்த காய் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மொந்தங்காய். அப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல் பண்ணுவோம், செலவுக்கு பத்தான்னு சொல்லி ஆனியன் மட்டும் சேல் பண்ணுவோம், பார்த்துக்குங்க. இங்கேருந்து காட்டுறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோதான் ப்ரோ. அதிகமாகலாம் எப்பயும் நாங்கள் போட மாட்டோம், இந்த ஒரு வேல் மட்டும் போடுவோம். அதுலேயும் பூரா தென்னை மரம் வச்சுருவோம் ப்ரோ, அவ்வளோதான். அந்த 4 மரத்தோடு சேர்த்து ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருவோம். ஓகே ப்ரோ, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அடுத்த வேறு என்ன வீடியோ போடட்டும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நன்றி.